சார், இப்போ அதிமுகவில் நிறுவனர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிமுகவில் இருந்து செயல்பட்டு வந்தீங்க. இப்போ வெளியேறுவதற்கான அந்த சூழல் என்ன? எடப்பாடி பழனிசாமி உங்கள் கருத்தை கேட்டு. இல்லை, ஒரு கட்சி அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோடு கூட்டணி வைக்கலாம், அதில் தவறில்லை. பிஜேபியோடு கூட்டணி வைத்ததில் தவறில்லை, நான் தவறு காணவில்லை. நம்பர் அதாவது பிஜேபிக்கு அடிமையாக அதிமுக போவதை தான் நான் எதிர்க்கிறேன். இப்போ பிஜேபிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இந்த கூட்டணியை எங்களுடைய முன்னாள் நம்முடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் என்ன என்றால், அது நம்முடைய பிஜேபியினுடைய தலைவர் சொல்கிறார், நம்முடைய நயினா நாகேந்திரன் சொல்கிறார், இந்த தேர்தல் எங்களுக்கு முக்கியம் அல்ல, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் என்கிறார். அப்போ இந்த தேர்தல் என்ன முக்கியம்? அதிமுகவை அழிப்பது தான் முக்கியம். எனவே தான் அந்த அஜெண்டாவோடு அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறார்கள். இட் இஸ் எ டெஸ்ட்ராயிங் ஃபோர்ஸ். இது பிஜேபி. அது அதிமுகவோடு உறவு வைத்து அதிமுகவை அழித்து விட்டு அதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்கு நம்முடைய அதிமுக பலிகடா ஆகிவிட்டது. எனவே நான் அதிலிருந்து விலகிவிட்டேன். அவ்வளோதான். அண்ணாவுடைய கொள்கையிலே ஏற்காமல் இப்போ அதிமுக செயல்படுதுன்னு பார்க்கலாம். ஆமாம் சார், ஆமாம். அண்ணாவுடைய கொள்கைகள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகள், அம்மாவனுடைய கொள்கைகள் எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு இது தனியாக எடப்பாடிக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையில் அது பயணிப்பதால் அது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை.